சிவனுக்கு 3 கண்கள் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சிவனை தாண்டி இந்த தெய்வங்களுக்குமே 3 கண்கள் இருக்கு அப்படின்னா எந்தெந்த தெய்வங்கள்? எல்லாருக்குமே இருக்குமா? எல்லா தெய்வம் எல்லாருக்குமே இருக்கு. சிவன் வந்து ஆழகால விஷத்த இது பண்ணும்போது தொண்டைக்குழியில அப்படியே அவருக்கு நின்னு போச்சு. அதனால தான் ஜென்ஸுக்கு வந்து இந்த இடம் கொஞ்சம் பெருசா ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மாரி இதுவும் அப்படித்தான். சிவனால படைக்கப்பட்ட அனைத்து உருவங்களுக்கும் எல்லாருக்கும் அது உண்டு. சரி, அது என்ன ஃபர்ஸ்ட்? எதால வருது ஒரு உடம்புல அப்படின்னா கேதுவால தான் வருது. கேதுவோட ஆற்றல் யாருக்கு வந்து ரொம்ப அதிகமா பேசப்படுதோ அவன் மட்டும்தான் அந்த ஞானத்தை அடைய முடியும். ராகுவால அடைகிறவனுக்கு, அதுவும் பாம்பு தானே, ராகுவால அடைகிறவனுக்கும் சில பேருக்கு ஆன்மீகம் வரலாம். ஆனா அது ராஜயோக ஆன்மீகமா இருக்கும். கேதுவால அடைகிறவனுக்கு ஞானம் வந்து அப்படியே பளீர்னு ஆரஞ்சு கலர்ல அப்படியே பளீர்னு எரியும். அவனா உள்ளவனுக்கு அந்த கேதுவால ஆற்றல் கிடைத்தவனால எது வேணாலும் அவன் வந்து, அதாவது கேதுன்னா என்ன, எந்த ஒரு ஆசாபாசங்கள் எதுவும் இல்லாமல் அவனுக்கு எல்லாமே தெரியும். கேதுவா இருக்கிறவனுக்கு என்ன, இப்போ நான் கேதுவா இருக்கேன்னா எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா நீங்க சொல்லும்போது எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இருப்பேன்.